கார்த்தி, என்னப்பா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் கார்த்தி. என்னப்பா பேசணும்? உன் வாழ்க்கையை பத்தி தான்ப்பா பேசணும். என் வாழ்க்கைக்கு என்னப்பா? நல்லா தானே இருக்கேன். நீ நல்லா இல்ல கார்த்தி. நானும் இதை உங்ககிட்ட சொல்ல வேண்டாம், நீயே புரிஞ்சுக்கிடுவேன்னு நினைச்சேன். ஆனா உங்க அம்மா உன்னைய ரொம்ப கெடுத்து வச்சிருக்கா கார்த்தி. என்னென்னமோ சொல்லி உன் மனசை மாத்திட்டா. நீ இப்படி கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஏன் இப்படி மாறின கார்த்தி? என்னாச்சுப்பா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ? நான் நல்லா தானே இருக்கேன். இப்போ வேணா நல்லா இருக்க மாதிரி இருக்கலாம் கார்த்தி. போக போக வாழ்க்கை மேல உனக்கே ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். என்னப்பா சொல்றீங்க? நீ போய் ஜெனியை கூட்டிட்டு வா. பா, அவளையா? என்னாலாம் போய் அவளை கூட்டிட்டு வர முடியாது. அவ தானே இந்த வீட்டை விட்டு போனா. வேணா அவளே வரட்டும். நான்லாம் போய் அவளை கூட மாட்டேன். இது பாருப்பா, பிள்ளைகள் தப்பு பண்ணும்போது இது தப்புன்னு சொல்லி பெத்தவிய தான் சுட்டி காட்டணும். ஆனா இந்த வீட்டுல எல்லாமே தப்பா இருக்கு. முதல்ல உங்க அம்மா தப்பா இருக்கா, அதனாலதான் நீ எப்படி இருக்கா. நானும் நீயே புரிஞ்சுக்கிடுவா விவரமான பையன்னு நினைச்சிட்டு இருந்தேன். உன் பொண்டாட்டி வீட்டை விட்டு போய் இத்தனை நாள் ஆச்சு. அவளை போய் கூப்பிடணும், அவட்ட பேசணும்னு ஒரு அக்கறை இல்லையே உனக்கு. இப்படி இருந்தா எப்படி கார்த்தி? உன்னைய நம்பி வந்தவாவா? நீ தானே அவளை நல்லா பாத்துக்கிடணும். இந்த வீட்டுல இருந்தா நான் நல்லா பாத்துக்கிடுவேன். அவளை யாரு அங்க போக சொன்னது? அவ தானே போனா. அவளே வந்தா வரட்டும், நான் பாத்துக்கிறேன். இல்லைன்னா நான்லாம் போய் கூட முடியாது. கார்த்தி, நீ எதுக்கு இப்படி கோவப்படுறா? ஜெனிக்கு இங்க இருக்கிறதுல ஏதோ ஒரு கஷ்டம் இருந்திருக்கு, அதனாலதான் வீட்டை விட்டு போயிருக்கா. என்ன ஏது நீ தான் பொறுமையா போய் கேட்கணும். அவளை போய் நீ தான் கூட்டிட்டு வரணும். இந்த மாதிரி நீ இப்படி கோவப்பட்டு இருந்தா வாழ்க்கை வீணா போயிருப்பா. உங்க அம்மா என்கிட்ட சொல்லியா உனக்கு டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? இன்னொரு கல்யாணம் பண்ணா மட்டும் அந்த பிள்ளைய நிம்மதியா இருக்க விடுவாளா உங்க அம்மா? இதே மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணுவா, அந்த பிள்ளைய வீட்டை விட்டு ஓடும். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா சொல்லு? நான் சொல்றது கேளுப்பா. நீ போய் ஜெனியை பார்த்து பேசி கூட்டிட்டு வா. அவ என்ன பிரச்சனை சொல்றாளோ அதெல்லாம் சரி பண்ண பாரு. என்னால அவ காலில் போய் விட முடியாதுப்பா. அவ தானே வீட்டை விட்டு போனா, அவ தான் வரணும். நீ உங்க அம்மைய மாதிரியே பேசாத. அவதான் இப்படி இருக்கானா நீ எப்படி இருக்கா? நீ ஒழுங்கா தானே இருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும். கல்யாணம் ஆனதுல நீ எப்படி ஆயிட்டா? அவங்க அம்மா ஏதாவது செஞ்சாங்கன்னா அது அவிய தப்பு. அந்த கோபத்தை இந்த பிள்ளைகிட்ட காமிச்சா என்ன அர்த்தம்? நான் இந்த கோபத்தையும் காமிக்கல. உன் வாய் தான் அப்படி சொல்லுது. உள்ளத்துல இருந்து சொல்லு பாப்போம். அவங்க அம்மா பண்ணதுக்காக தானே இந்த பிள்ளைகிட்ட இப்படி கோவப்பட்டுட்டே இருந்தா. உங்க அம்மையும் அதனாலதான் அந்த பிள்ளைகிட்ட கோவப்பட்டுட்டு இருந்தா. உன்னையே நம்பி இந்த வீட்டுக்கு வாழ வந்து பிள்ளாவா இப்படியா துரத்துறது? பா, இந்த வீட்டுல யார் அவளை துரத்துனா? யாராவது ஒரு வார்த்தை பேசியிருப்போமா? அவளே வீட்டை விட்டு போயிட்டா. அம்மா அப்படி என்ன செய்ய சொன்னாங்க? சமைக்க சொன்னாங்க, அவ்வளவுதானே. இது என்ன பெரிய வேலையா? அவளை என்ன வீடு துடைக்க சொன்னாங்களா, பாத்திரத்தை விளக்க சொன்னாங்களா, இல்ல துணிதான் துவைக்க சொன்னாங்களா? 3 வேளைக்கு சமையல் பண்ண சொன்னாங்க. இது பெரிய கஷ்டம்னு அவ வீட்டை விட்டு போயிட்டா. இதுக்கு போய் நான் காலில் விழுந்து கூப்பிடணும்னு சொல்றீங்களா? என்னால முடியாதுப்பா. அவளை போய் என்னால கூப்பிடவே முடியாது. அவளுக்கு இங்க வரணும்னு தோணுச்சுன்னா வரட்டும், இல்லைன்னா அவ பாட்டுக்கு அங்க இருக்கட்டும், நான் பாட்டுக்கு இங்க இருக்கேன். அப்போ உங்க அம்மா சொன்ன மாதிரி டைவர்ஸ் பண்ணிட்டு வேற பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ண போறியோ? அதனால தான் இப்படி பேசிட்டு இருக்கியோ? சீச்சி, இன்னொரு கல்யாணமா? நான் அம்மா கிட்ட தெளிவா சொல்லிட்டேன், எனக்கு இன்னொரு கல்யாணம் வேண்டவே வேண்டான்னு. நீ கல்யாணமும் வேண்டாம், பொண்டாட்டியும் வேண்டாம். நான் பாட்டுக்கு இப்படியே இருக்க போறேன். நீங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ள பாருங்க. அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி அனுப்புவோம். முதல்ல தங்கச்சிக்கு எப்படி மாப்பிள்ள கிடைக்கும் கார்த்தி? ஏன் கிடைக்காது? தங்கச்சி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே உனக்கு கல்யாணம் ஆயிட்டு, கல்யாணம் முடிஞ்சு வந்த பிள்ளை வீட்லயே இல்ல, வெளியே போயிட்டு. இனி போய் பொண்ணு பார்த்தா என்ன சொல்லுவாவ? வீட்டுக்கு வந்த பிள்ளைய வச்சு வாழ துப்பு இல்ல, இந்த வீட்டு பிள்ளையோ நம்ம கெட்டணும்னு நினைப்பாவ. நம்ம வீட்டு பிள்ளையோ இதே மாதிரி ஓடி வந்துடும் நினைப்பாவ. அதனால யாருமே பொண்ணு கேட்டு வரமாட்டாவ. உன் தங்கச்சியை கெட்டிக்கிறதுக்கும் சம்மதிக்க மாட்டாவ. என்னப்பா சொல்றீங்க? ஆமா கார்த்தி, மாப்பிள்ள பாக்குறது பொண்ணு பாக்குறதுல சாதாரணமான விஷயமா அவைய 4 இடத்துல விசாரிக்க மாட்டாவளா? இந்த மாதிரி வந்த பிள்ளைய 1 மாசத்துல துரத்தி விட்டோன்னு தெரிஞ்சதுன்னா யாருமே நம்ம வீட்டு பிள்ளைய கட்டிக்கிட மாட்டாவ. உன் தங்கச்சியும் காலம் முழுக்க உன்னைய மாதிரி தான் இந்த வீட்லயே இருக்க போறா, பாத்துக்க. என்னோட வாழ்க்கைக்கும் அவ வாழ்க்கையும் என்னப்பா சம்மந்தம் இருக்கு? இருக்கு கார்த்தி, எல்லாத்தையும் விசாரிச்சு எடுத்துதான் முடிவு பண்ணுவாவ. இந்த விஷயத்த போய் நம்மளே முன்னக்கூட்டியும் சொல்லவும் முடியாது. வீட்டுக்கு வந்த மருமவளை வேலை செய்ய வச்சோம், 1 மாசத்துல வீட்டை விட்டு போயிட்டான்னு சொன்னா என்ன நினைப்பாவ எல்லாரும்? அப்போ வீட்டுக்கு வர மருமகனையும் இப்படிதான் நடத்துவா போலன்னு நினைப்பாவ. அது எப்படிப்பா நடத்துவோம்? அப்போ மருமகளை மட்டும் அப்படி நடத்தலாமோ? சமையல் தானப்பா. நீ சமையல்னு சாதாரணமா சொல்றா, அதான் அந்த பிள்ளைக்கு பிடிக்கல, விட வேண்டியதானே. எதுக்கு அதையே பிடிச்சிட்டு தொங்கணும் உங்க அம்மா? நீயும் எதுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணா? நீ செஞ்சதுதான் தப்பு கார்த்தி. எனக்கு பார்க்க அந்த பிள்ளை மேல தப்பு இருந்த மாதிரி தெரியல. ஒழுங்கா போய் ஜெனிய சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வா. அப்பதான் இந்த வீடும் நல்லா இருக்கும், நீயும் நல்லா இருப்போம், தங்கச்சி வாழ்க்கையும் நல்லா இருக்கும். நான் சொல்லிட்டேன். என்னது, ஜெனிய கூட்டிட்டு வரணுமா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? கார்த்திக் எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம் ராசத்தி. நம்ம மகன் ஒழுங்காதான் இருந்தான், அவன்கிட்ட அதை இதை சொல்லி கெடுத்ததே நீ தான். இப்ப என்ன கெடுத்துட்டே நம்ம பிள்ளைய? அந்த ஓடுகாலே வீட்டை விட்டு ஓடிட்டா. அவ அக்காக்காருக்கு இதே புத்தி தான், இவளுக்கு அதே புத்தி தான் இருந்திருக்கு. வந்து 1 மாசத்துல என்னவோ பெரிய கொடுமை நடந்துட்ட மாதிரி ஓடிட்டா. நீங்க சும்மா அவளை பத்தி எல்லாம் இங்க பேசாதங்க. நானே எல்லா
கஷ்டமா இருக்கா? ஆமா கஷ்டமா தான் இருக்கு. உனக்கே கஷ்டமா இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? ஏங்க என் வயசு அவ வயசு ஒண்ணா? என் வயசு என்ன அவ வயசு என்ன? அவ வயசுல நான் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன் நீங்க பார்த்துட்டு தானே இருந்திருக்கீங்க. இந்த வீட்டுக்கு வேலைக்காரங்களே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் வச்சோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு ராசாத்தி, உனக்கு செஞ்சு பழக்கம் இருக்கு, உன்னாலேயே இப்ப செய்ய முடியல. அந்த பிள்ளைக்கு எந்த வேலை செஞ்சும் பழக்கம் இல்ல. என்ன கேட்டாலும் வேலை செஞ்சு தரதுக்கு 10 வேலைக்காரவி இருக்காவிய வீட்டுல. அந்த மாதிரி பிள்ளைய வளர்த்து வச்சிருக்காவிய. அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து அதை செய் இதை செய்யினா அதுவும் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு போட்டுட்டு தான் இருந்துச்சு. நீங்களும் என்ன பேசினீன்னு தெரியல, இங்க இருக்கவே பிடிக்காம வெளியே போயிட்டா. ஆமா ரொம்ப பேசிட்டா அவளே. அவதான் எங்களை பேசிட்டு போனா. அவ அம்மாக்காரி வீடு வாங்கி தந்துட்டால அந்த திமிர்ல போயிட்டா. எனக்கு பார்க்க அந்த பிள்ளைக்கெல்லாம் திமிரு இருந்த மாதிரி தெரியல. அப்போ எனக்கா திமிரு இருக்கு? உனக்கு திமிரு இல்ல ராசாத்தி, தலக்கணம் ஜாஸ்தியா இருக்கு. கோபம் பழி வாங்குதலும் ஜாஸ்தியா இருக்கு. இந்த பிள்ளையோட அம்மா அப்படி செஞ்சுட்டாங்கன்னு இந்த பிள்ளைய மட்டும் பழி வாங்கிட்டு இருக்கா, அப்படிதானே? நம்ம மகனையும் ஏத்தி விட்டு அவனையும் இந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கா. ஆமா ஏத்தி விட்டேன். கார்த்தி பாட்டி எப்படி பேசியா பாரு. கார்த்திக்கே எல்லாமே தெரியும். நீ சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதங்க. ராசாத்தி, நீ செஞ்சதும் தப்பு, கார்த்தி செஞ்சதும் தப்பு. ஒழுங்கா நம்ம மகனை போய் மருமகளை கூட்டிட்டு வர சொல்லு. அந்த பிள்ளைக்கு நீ எந்த கஷ்டமும் கொடுக்காம அவ பாட்டுக்கு அந்த வீட்டுல இருக்க சொல்லு. எந்த வேலையும் அந்த பிள்ளைய வாங்காத, அவ பாட்டுக்கு இருக்கட்டும். வேணா 2 வேலைக்காரங்களுக்கு பதிலா 4 வேலைக்காரங்க வைப்போம். ஆமா 4 வச்சிருவியே. இப்போ நான் இத்தனை நாளா கேட்டிட்டு இருக்கேன் 2 வேலைக்காரங்களை வர சொல்லுங்கன்னு. ஒரு வேலைக்காரியை கூட வர வைக்க முடியல. வர வைக்க ராசாத்தி என்ன 2 நாள்ல வருவாவ. கார்த்திய போய் மருமகளை கூட்டிட்டு வர சொல்லு. ஆமா அந்த திமிரு எடுத்தவளை என் மகன் போய் கூடுவான். இவளே சரியான திமிரு பிடிச்சவா. அப்படியே அவ ஆத்தாக்காரி மாதிரியே இருக்கா. நான் கூட இந்த வீட்டுல கொஞ்ச நாளா பூனை மாதிரி பதுங்கிட்டு இருந்தவனே நல்ல பிள்ளையாக்கோன்னு நினைச்சேன். அன்னைக்கு அவ வெளியே போகும்போது தானே தெரிஞ்சது அவ குணம் என்னன்னு. சரியான திமிரு பிடிச்சது. அந்த திமிரு பிடிச்சவள இந்த வீட்டுக்கு செட் ஆக மாட்டா. வேண்டாம், இங்க வரவே வேண்டாவ. கார்த்திக்கு வேற பொண்ணு பார்த்து கட்டி வைப்போம். கார்த்தி இன்னொரு கல்யாணமே வேண்டான்னு சொல்றான். தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம், எனக்கு கல்யாணமே வேண்டான்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி நம்ம மகளுக்கு முதல்ல மாப்பிள்ளை பார்ப்போம். மாப்பிள்ளை கிடைக்குமோ? ஏன் கிடைக்காது? வீட்டுக்கு வந்து மருமகளை இப்படி துரத்தி விட்டுருக்கா. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சா போதும், நம்ம வீட்டு பிள்ளைய எவனும் கட்ட மாட்டான். அதெல்லாம் பழைய காலம். நான் பாக்கி அழகான மாப்பிள்ளைய நான் பாக்கி. இங்க பாரு ராசாத்தி, நம்ம பிள்ளைய ஒரு இடத்துல கட்டி கொடுக்கணும்னு வச்சுக்க. அந்த வீட்டுல நம்ம பிள்ளைக்கு இப்படி கொடுமை நடக்குன்னு வச்சுக்க. நீ பார்த்து சும்மா இருப்பியா இல்ல கார்த்தி தான் பார்த்து சும்மா இருப்பானா? நாம எதுக்கு கொடுமை நடக்கிற வீட்டுக்கு கட்டி கொடுக்கணும்? நல்லா விசாரிச்சு நல்ல இடமா கட்டி கொடுப்போம். கல்யாணம் முடிஞ்ச உடனே மாப்பிள்ளையும் மணியும் தனியா வைப்பியலான்னு கேட்டு கட்டி கொடுப்போம். நல்லா இருக்கு ராசாத்தி, உன் பிள்ளை மட்டும் நல்லா இருக்கணும், அடுத்த பிள்ளை கஷ்டப்படணும், அதானே உன் நினப்பு? இப்போ அவ என்ன கஷ்டப்பட்டுட்டாங்க? என்னமா நான் கொடுமைக்காரி மாதிரி பேசுறீங்க எல்லாரும்? அந்த குடும்பம் தான் ஏதோ புரியாம பேசிட்டு போகுது. நீங்களும் அதே மாதிரி பேசுறீங்களே எதுக்கு? கார்த்தி நான் அவளுக்கு கொடுமைப்படுத்தினானோ? சமைக்க சொன்னதெல்லாம் பெரிய கொடுமையாயிட்டோ? அவ திமிர எடுத்து போனதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. கார்த்தி நீ உங்க அப்பா பேச்செல்லாம் கேட்டுட்டு அவளை போய் கூப்பிட போவாதே. ராசாத்தி, நீ செய்யறது ரொம்ப பெரிய தப்பு. இது உனக்கு இப்போ புரியாது. நம்ம மகன் வேற கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் கடைசி வரைக்கும் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிடாமலே இருந்தான்னு வச்சுக்க, அப்பதான் புரியும் உனக்கு நீ என்ன தப்பு செஞ்சிருக்கான்னு. உன்னால இப்ப நம்ம மகன் வாழ்க்கையும் போச்சு, மகளோட வாழ்க்கையும் போக போகுது. எதுக்கு அப்படி சொல்றியா? அவ வாழ்க்கைலாம் நல்லா தான் இருக்கும். அப்போ மகன் வாழ்க்கை போச்சு நீ ஒத்துக்கிறியா? அப்படித்தானே? 2 பிள்ளைகள் வாழ்க்கையும் நல்லா தான் இருக்கும். எப்படி வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க தேவையில்லாம இதுல எல்லாம் தலையிடாதீங்க. அன்னைக்கு வக்கீல போய் பார்க்க போவேன்னு கூப்பிட்டதுக்கு என்கிட்ட இதை பத்தி பேசாத கேட்காதன்னு சொன்னியே. இன்னைக்கு என்னாச்சா? மனசு கேட்கல. பிள்ளை வாழ்க்கை கண்ணு முன்னாடியே அழிஞ்சிட்டு இருக்கேன்னு அவனுக்கு அட்வைஸ் பண்ணேன். இது அவனும் புரிஞ்சுக்கிட்டல, நீயும் புரிஞ்சுக்க மாட்டேங்க. இனி யார்கிட்ட போய் என்னத்த சொல்ல? பாருங்க நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டேன்ல, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க போதும். கார்த்தி, நான் இப்பயே சொல்லிப்பா அவங்க அம்மா பிரச்சனை கேட்காத. சீக்கிரமா போய் ஜெனியை கூட்டிட்டு வா. அவ என்ன பிரச்சனைன்னு சொன்னாலும் சரி. இனி அந்த மாதிரிலாம் இந்த வீட்டுல எதுவும் நடக்காதுன்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வா. கார்த்திக்லாம் அவளை தேடி போக மாட்டேன். இந்த திமிரு பிடிச்ச வீட்டுக்கு என் பிள்ளை போய் கூப்பிடணுமா? அவளெல்லாம் எட்டி கூட பார்க்க கூடாதுன்னு இருக்கும். சரியான விளங்காதவ. சரி ராசாத்தி, இதுக்கு மேல வா இஷ்டம். நான் சொல்ல வேண்டியது என் கடமை, நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீயே யோசிச்சு முடிவெடுத்துக்க. ஆனா உன்னால 2 பிள்ளைகளோட வாழ்க்கையும் நாசமா போகுது, அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. உட்காந்து நான் எதுக்கு சொல்றேன்னு பொறுமையா யோசி, அப்போ உனக்கு புரியும். கார்த்தி, வான்ட்டு என்னப்பா சொல்றேன்? அப்ப ஏன் சொல்றேன் எதுக்கு சொல்றேன்னு பொறுமையா யோசிச்சு பாரு. யோசிச்சுட்டு நல்ல முடிவா எடு. இவளுக்கு வேற வேலை இல்ல. கார்த்தி நீ அதை எதுவும் நினைச்சிட்டு இருக்காதப்பா. உங்க அப்பா அவ குணம் என்னன்னு தெரியாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காவ. அவிய சொன்னதுக்காகலாம் அவளை தேடி போவாதே. சரிம்மா. ஹலோ அம்மா, மூக்கை எப்படிமா இருக்கா? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேம்மா. நீ
அப்படியாம்மா? ஆமா, மாமா தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்களா, என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்களா, நான் சரின்னு சொன்னேனா, அப்புறம் அத்தை போய் கேட்டோமா, அத்தை போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாவே. சரிம்மா, போயிட்டு வாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆமா, எந்த ஊருக்கு போறிய? அம்மா அது தெரியல, ஏரோப்ளேன்ல கூட்டிட்டு போறேன்னு மாமா சொல்லியிருக்காவே. அப்படியா, ஏரோப்ளேன்லயே போறிய? ஆமா, மாமா ஏரோப்ளேன்ல கூட்டிட்டு வரேன்னு சொன்னாவே. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். வேற ஊருக்கு போறா, போகும்போதே நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு போமா. சரிம்மா. மறவியெல்லாம் உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு போறாவ. ஊர் கண்ணே இப்போ உன் மேலதான் இருக்கு. அதனால அங்க எந்த பிரச்சனையும் வந்துடாம நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வாங்க. என்னம்மா, வீட்டுல உள்ள வீழ்த்தியும் நல்ல பேர் தான் எடுக்கணும், யார்கிட்டையும் கோவப்படக்கூடாது, அன்பா இருக்கணும். ஏதாவது வேலை சொன்னாவனா மனசு போனாம செஞ்சு கொடுக்கணும். சரியாம்மா? அம்மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இங்க எந்த வேலையும் என்கிட்ட சொல்றதே இல்ல. வேலை செய்யறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காவே. நம்ம போய் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்தா போதும், உடனே சாப்பாடு எடுத்துட்டு வந்து வச்சிருவாவே. நம்ம தேவைக்கு எவ்வளவு நாளும் போட்டு சாப்பிட்டுக்கிடலாம். என்னைய அத்தையும் சரி மாமாவும் சரி ஒரு காபி போட்டுதான்னு கூட கேட்கவே மாட்டாவே. இங்க வேலைக்காரவிய இருக்கா பத்தியா, அவியலே எல்லா வேலையும் செஞ்சிருவாவே. அதே மாதிரி வீட்டு பெருக்கி தூக்க எல்லாத்துக்குமே ஆள் இருக்கு. என்கிட்ட எந்த வேலையுமே சொல்லவே மாட்டாவே. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். நான் தான் இந்த மாட்டை பாத்துக்கிட்டே வாங்கி தாங்கத்தேன்னு கேட்டேன். அதனாலதான் எனக்கு மாடே வாங்கி தந்திருக்காவ. நான் மாடை பாத்துக்கிட்டு இருக்கேன். இதை பாத்துக்கிட்டே கூட வேற ஆள் வச்சுவோம்னா அத்தைக்கு ஆத்திட்டே இருக்காவே. நான் தான் இந்த வேலை இல்லைன்னா வீட்டுல சும்மா பாறை அடிச்சுட்டு தானே கிடக்கணும், சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு உறங்குற மாதிரி இருக்கும். அதனாலதான் நான் இந்த வேலையை நானே பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு நானே பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப நானும் மாமாவும் டூர் போறோம்ல, அது வரைக்கும் சாமி மாட்டை பாத்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்கா. அப்படியாம்மா, சாமி பிள்ளை நல்லா இருக்காளா? இங்க கடந்தா அடிக்கடி வீட்டுக்கு வந்து என்ன சரியே எது சரின்னு கேட்டுட்டு போவா. இப்ப நீயும் அங்க போயிட்டா, சாமியும் கூட்டிகிட்டே போயிட்டா. வீட்டு பக்கம் தான் யாருமே ஒழுங்கா வரதே இல்ல. சாமி அம்மா தான் எப்பயாவது வராவே. அம்மா, மாமாவும் நானும் டூருக்கு போயிட்டு வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வரோம். வேணும்னா சொல்லு, அங்கேயும் ஒரு வாரம் தங்கியும். வேண்டாம்மா, மருமவனை ரொம்ப தொல்லை பண்ணாத. வேணும்னா ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போ. மருமவன் சொன்னா இங்க தங்க இல்லைன்னா கூடவே கிளம்பிரு. சரியாம்மா? அம்மா, மாமாட்ட நான் என்ன கேட்டாலும் சரின்னு சொல்லுவா, வேண்டாம் சொல்லவே மாட்டாவே. மாமா ரொம்ப நல்லவியம்மா. ஆமாம்மா, அப்படியே சரோஜா குணம். நல்ல பையன் உனக்கு புருஷனா கிடைச்சிருக்காரு. சரிம்மா, டூர் போயிட்டு வரதுக்கு எப்படியும் ஒரு வாரம் ஆகும்னு நினைக்கேன். நான் போயிட்டு வந்துட்டு உனக்கு பான் அடிக்கேன். அப்பாட்ட சொல்லிருமா, வைக்கட்டுமா? சரிம்மா, வை. ஏங்க ஏங்க மூக்கையப்பா. என்னம்மா? ஏங்க, இப்ப பிள்ளைதான் பான் போட்டா. அப்படியா? என்கிட்ட தந்திருக்க கூடாதா? நானும் 2 வார்த்தை பேசியிருப்பேன்ல. அது டக்குன்னு வைக்கிறேன்னு சொன்னாலா, அதனால பேசிட்டு வச்சுட்டேன். என்ன சொன்னா? மாப்பிள்ளையும் பிள்ளையும் ஹனிமூனுக்கு போறாவலாம், அதுவும் ஏரோப்ளேன்ல போறாவலாம். அப்படியா? ஆமாங்க, அதான் சொன்னா. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வர சொன்னியா? சொல்லியிருக்கேன், குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு போமான்னு சொல்லியிருக்கேன். அவளுக்கு ஒண்ணு ஆகாது, நல்லபடியா போயிட்டு வருவாவே. மாப்பிள்ளை அவளை தாங்குன்னு தாங்கியாராம். அந்த வீட்டுல எல்லாருமே அவளை நல்லா பாத்துக்கிறியாவலாங்க. ஒரு வேலை செய்ய விடுறது கிடையாதா, எல்லா வேலையும் செய்யறதுக்கு ஆள் இருக்கான். இவதான் டைம் பாஸுக்காக மாடு வாங்கி போட்டு பாத்துக்கிட்டு இருக்காளாம். அப்படியா? ஆமாங்க, எல்லாரும் அவளை நல்லா பாத்துக்கிறியாவலாம். போய் டேபிள்ல உட்கார்ந்தா போதுமா, சாப்பாடு எடுத்துட்டு வந்து வச்சிருவாங்களாம். தேவைக்கு எவ்வளவு நாளும் போட்டு சாப்பிட்டுக்கிடலாமா. அப்படியா? ஆமாங்க, அங்க நிறைய வேலைக்காரவியே இருக்காவலாம். சமைக்க விடுறதே கிடையாதா இவள. ஏன் ஒரு காபி டீ கூட போட்டுதான்னு கேட்கறது கிடையாதான். வீட்டை சுத்தம் பண்ணி அதை செய்ய இதை செய்யுன்னு எதுவுமே சொல்லி சத்தம் போடுறதே கிடையாதான். சரோஜாவும் நல்லா பாத்துக்கிட்டியாலாம், மாப்பிள்ளையும் நல்லா பாத்துக்கிட்டியாவலாம். அவ சொல்லும் போதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆமா, எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. பிள்ளை நல்லா இருந்தா போதும். டூர் போயிட்டு வரட்டும், நம்ம ஒரு நாள் போய் பார்த்துட்டு வருவோம். அவளே வாரேன்னு சொல்லியிருக்கா. அப்படியா? சரி சரி, வரட்டும்.